ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மேலமட கம்மாய். ஸோ இந்த இடத்துக்கு ஏன் வரேன் அப்படின்னா, இப்போயே இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்திக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றக்கூடிய வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஏன்னா இப்போயே சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கரமாக அதுக்கோட வேலையெல்லாம் போய்க்கிருக்கு. ஸோ மேம்பாலம் வரப்போகுது, சைடில் டூரிஸ்ட் பிளேஸு, கம்மாவோட அகலமும் சரி நீளமும் சரி ரொம்ப பறந்து விரிந்தது. சரிங்களா, இங்கேருந்து பார்த்தா கூட நம்மளோட சரவணா ஸ்டோர், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், அப்புறம் யானைமலை, இப்படி எல்லாத்தையும் இங்கேருந்தே நம்ம வியூவாக பார்க்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அதனால் மதுரையில் இது கண்டிப்பாக ஸ்பெஷலான இடமா மாறும். ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குப்பையாக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்க. ஸோ ஆனால் ஃப்யூச்சரில் எல்லாமே மாறி கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் உள்ள. ஓகே, கொஞ்சம் பார்த்து வாங்க. நீங்கள் வந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வாங்க. ஃபுல்லாக வழுக்குது, ஃபுல்லாக பாசியாக இருக்கிறதுனால வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சேஃப்டியாக அங்கே வரணும். நான் செப்பல் போட்டிருக்கேன், ஒரு பக்கமாக இழுத்துருச்சு, சடனாக நல்ல வேலை நின்றாச்சு. எப்படியோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனுக்கு இறந்து கிடக்குது. சின்ன சின்ன மீன், அந்த கெண்டைப்புழின்னு சொல்கிற மீன்லாம் இறந்து தான் கிடக்குது. ஸோ ஏன்னாச்சுன்னு தெரில. ஓகே, அப்படியே இங்கிட்ட வந்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். ஸோ அப்போயே நல்ல ஒரு அணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தண்ணியில் லாஸ்ட்டில் எங்கே போய் கரெக்டாக சேருதுன்றது கரெக்டாக தெரில. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பண்ணுறது இந்த கம்மாவோட அழகை மட்டும் பார்த்தாலே போதுமானதுங்க. ஸோ இதில் முளைச்சி வந்திருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த தண்ணிக்கு தாமரைப்பூ இருக்கிற மாதிரி செடியெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஏன் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்க, இதை சப்போர்ட்டுக்கு பிடிச்சேன், கையோடு வந்துடுச்சு. இந்த கல்லை தாங்க பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக ஆடி வச்சுட்டு வரேன். கொஞ்சம் தள்ளி நடந்தாலும் வழுக்க ஆரம்பிச்சிருதுங்க. வா, பயங்கர கிளியராக இருக்குது. தண்ணியில் ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப நீட்டாக ஒயிட்டாக இருக்குது. சில இதெல்லாம் செம்மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே கசகசன்னு செம்மண் கலரில் பார்க்கவே நல்லா அவ்வளோக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காது. ஆனால் இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணுற இடமாவே இந்த இடம் அமைஞ்சிருக்கு எனக்கு. ஸோ ரொம்ப சேஃப்டியாக தான் போகிறேன். அந்த தண்ணி விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாசி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஒட்டியே நம்ம இதாக இருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குங்க ஒரு ஃபீல். அந்த சவுண்டு பார்த்திங்களா, அடிக்கிற எவ்வளோ பெரிய சவுண்டுன்னு, சடன்னு ஏதோ அருவியில் இருக்கிற சவுண்டு சேர்த்த மாதிரியே கேட்குது பாருங்க. அது நம்ம மதுரையில் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா நம்மகிட்ட எல்லாருமே கேட்குறது, உங்கள் ஊரில் அருவி இருக்கா இல்லை கடல் இருக்கா, என்னதான் இருக்குன்னு கேட்கும்போது எங்கள் ஊரில் பெரிய தேட்டர்லாம் இருக்குடா அப்படி சொல்கிறத விட இந்த மாதிரி இயற்கை சம்மந்தமாகப்பட்ட கம்மாய் எங்கள் ஊரில் இருக்குடா, அதில் விழுகிற சத்தத்தை நீங்கள் கேட்குறதுக்காக நீங்கள் வரலாம். ஸோ டூரிஸ்ட் பிளேஸை வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அலமோடு. ஸோப்பா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. மதுரை என்னங்க அப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னே கணிக்கவே முடியல. மே மாதத்தில் மழை வந்துருச்சு, இப்போ கார்த்திகை முடிஞ்சு அடுத்து இது வரப்போது மாறிடுது. பார்த்தா ஜில்லுன்னு இருக்குது. மதியம் பார்த்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. சொன்னால் பங்குனி வெயில் பல்ல அடிச்சுட்டு அடிக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப மோசம். அப்படியே பைக்கெலாம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கணன்னு இருக்குது. ஐயோ, என்னடா சம்மந்தமே இல்லாத ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ஓகே, இனிமேல் கூலிங் காலம் வந்துடுச்சு, இனிமேல் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கும் சரி, ஸோ நைட் தூங்குறதுக்கும் சரி. ஆனால் இப்போ டோட்டலாகவே மாறிடுது. ஏதோ இயற்கையை ஓடுறது அப்போ நம்ம கிட்ட ரிலாக்ஸ் ஆகிறது தான் ரொம்ப. இப்பையும் இதுனா மறுபடியும் கொடைக்கானல் எடுத்து வண்டி எடுத்துக்கலாம். ஓகேங்க, ஸோ வந்த வேலைக்கு முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக நான் நகர்ந்து இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபிஷிங் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா தூண்டிலாம் சின்ன பசங்கள்லாம் போடுவாங்க. இப்போ தண்ணி இப்போ அதிகமாக போய்க்கிறதுனால கொஞ்சம் யாரும் ரொம்ப வலை போட்டு பிடிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கெண்டைப்புடியும் சிலேப்பி மீனும் இறந்து கிடக்குது. ஸோ பிடிச்சிட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரில, என்ன ரீசனால் தெரில. ஸோ நான் வைக்கிற இடத்துலாம் பாருங்கள், ரொம்ப பாசியாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப அழுத்தி தான் நடக்குனேன். ஓகே, ஸோ இதோட அழகு மொத்தத்தையும் பாருங்கள்.
ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இங்கேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க போல். ஸோ இப்போதைக்கு நார்மல் தண்ணி போடுறதுனால அதை மட்டும் திறந்துட்டு இதில் வந்து மைல்டாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போகிற இடத்துக்கிட்ட பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. குப்பையை கொட்டி வச்சு நம்மளே தன்னைத்தானே அழிக்கிற மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதில் ஏறும்போது ரொம்ப சேஃப்டியாக ஏறணுங்க. ஏறா கை புள்ள பார்த்து சேஃப்டியாக தாங்க ஏறணும். இங்கே பாருங்க தவந்துக்கு இருக்கேன் தவக்கால மாதிரி. ஐயோ ஐயோ, இங்கே ஒரு அண்ணன் என்னை பார்த்துங்கிறாப்புல என்னன்னு தெரில. ஐயோ ஓ பாம்பா சரி தாண்டா எனக்குனே வருவீங்களாடா. இங்கே பாருங்க இப்போ நான் போய்க்கிருக்க பாதையில் பாம்பு இருக்கேன். ரொம்ப சேஃப்டியாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்து தான் போகணும். ஏண்ணே எங்கிட்ட போச்சு? எங்க நிக்குது? ஆமா, அது யோசிச்சு பாருங்க. இந்த வெள்ளை பைக்கிட்டயா? மஞ்சள் கலர்ல தெரியல. இந்த வெள்ளை பையா இந்த வெள்ளை பையா? பாம்பு நிறைய. பைப்பு மாதிரி மஞ்சள் சார் மஞ்சள் சார். சரி சரி. விராமின் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே பிடிச்சதானா இல்லை வெளியில் வாங்கிட்டு வந்துருங்க. இதெல்லாம் பிடிக்கிற தண்ணி நிறையா இருக்குங்க. கிலோ என்னண்ணே? கிலோ என்னது? கிலோ 400 ஓகே கேஸ், ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே ஆக போகுது. ஸோ கரெக்டாக இருள்ற டைம் தான். ஸோ வானத்தோட கலரும் சரி, நம்ம போய்க்கிருக்க பாதையும் சரி சும்மா அருமையாக தான் இருக்குது. ஸோ மீன்லாம் விசாரிச்சுங்க என்னென்ன ரேட்டில் அப்படின்னு. ஸோ சிலேபி மீன் 100ரூவாலேருந்து 150 வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ விரா மீன் இருந்துச்சு. விரா மீன் 400 இருந்ததுனால என்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி 400 800 குறையாமல் 800 குறையாமல் விட்டது பார்த்ததே இல்லை. ஸோ 400 சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து வளர்ப்பு மீன், சும்மா தொட்டியில் வச்சு வளர்க்குற மீன். ஸோ நார்மல் கம்மாயிலையோ அந்த மாதிரிலாம் பிடிக்கிற மீன் இல்லை போல். எனக்கு விரா மீன் குழம்பு, விரா மீன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அது ஊரில் கம்மாயில் பிடிச்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வளர்ப்பு மீன் சொன்னதுனாலே நான் வாங்கவே இல்லை, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன். ரெண்டாவது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இப்போ ஒத்துக்கிட்டாப்புல, கம்மாயில் தண்ணி போலதான் இருக்குப்பா, எப்படிப்பா பிடிக்க முடியும், வெளியிலேருந்து தான் வருது, ஆனால் வளர்ப்பு மீன் சொல்லலை. அதனால் சரி இல்லைண்ணே வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை போகிற ரூட்டில் அந்த சைட் லைனில் தான் நம்ம வந்து ஏறி போகிறோம். ஸோ பாலங்கள்லாம் கட்டினதுனால ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. சில பேர் இங்கிட்ட போகும்போது அவ்வளோ ஒரு டிராஃபிக் நடக்கும், ஏன்னா பைபாஸ் இல்லையா. இப்போ இந்த பாலங்கள்லாம் கட்டி விடுறதுலேருந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோம்னா நம்மளோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ ஒத்த கடைக்கு தான் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போய்க்கிருக்கேன். வியூவை பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குல்ல. இன்னும் பாலத்தை விட்டு தாண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பரவலாக இருக்கும்போது அதோடய வியூ பாயிண்ட்டை பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும்.
கொஞ்சம் மெதுவாக போவோம். இந்த பஸ்ஸுக்காரன் போட்டுப்பா எத்தா தண்டி. என்ன வர வர பஸ்ஸோட நீளத்தெல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க வாட்ட இஷ்டத்துக்கு. வளைக்கும் போது எதையா போய் இடிக்க தான் போகுது. ரோடு இன்னும் அந்தளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். சரி, இல்லை அந்தளவுக்கு ரோடு நல்லா இருந்துச்சுன்னா போகலாம். சின்ன குறுகலான இடத்துலலாம் எப்படி போவாங்க? ஓகே, அது அவங்களோட சுயநலம். நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அட்ரா 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 அப்பா. இந்த வேத்தடையே எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒரு 5 வேத்தடைங்க டம்மு டம்னு அடிக்குது. அடி வயிற்றுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னென்னு. இங்கே பரவாயில்ல, ஒரு வேத்தடை தாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ வியூவை பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கும் நல்லா டிராஃபிக்கில் இருந்து இப்போ இருந்து பைபாஸில் ஏறிட்டோம். ஸோ அப்படின்னா திருச்சி போகிற பைபாஸு. ஸோ அவ்வளோ ஒரு நீட்டாகவும் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன் அந்த வியூவை. செம்ம வியூவில் இதில் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் மழை சாரல் இருந்துச்சு. அப்படியே டீயை ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம்னா சொர்க்கம் தாங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பைக் ரைடெலாம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக டிப்ரெஷனாக இருந்தால் கண்டிப்பாக போயிடும். அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ அப்போக்கப்போ எட்டி பார்க்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் பைக் எடுத்துகிட்டீங்க ரவுண்ட் அடிங்க. அது உங்களுக்கு நிறையா பாடத்தை கற்றுக்கிட்டோம். ஸோ போயிட்டு வரேன். பாய்.